அதிமதுரத்தை நன்றாக அரைத்துப் பசும்பாலில் கலந்து தலைக்குத் தேய்த்து குளித்து வந்தால் இளநரை ஏற்படாமல் தடுக்கும். தலைமுடி உதிர்தல் இருக்காது. அதிமதுரம், வால்மிளகு, சித்தரத்தை, திப்பிலி ஆகியவை வகைக்கு 5 கிராம் எடுத்து சன்னமாகப் பொடித்து 250 மில்லி கொதிக்கும் நீரில் போட்டு மூடி 30 நிமிடங்கள் சென்றபின் வடிகட்டி காலை, மாலை இருவேளை 30 மில்லி வீதம் சாப்பிட்டால் இருமல் தீரும். அதிமதுரத்தை நன்கு பொடித்து பாலில் கலந்து சிறிதளவு தேன் சேர்த்துச் சாப்பிட்டு வந்தால் தாது விருத்தி உண்டாகும். அதிமதுரம், திராட்சை இவை இரண்டையும் சமமாக பொடி செய்து 100 கிராம் எடுத்து தண்ணீரில் அரைத்து பாலில் கலந்து பெண்களின் மாதவிடாய் தொடங்கிய நாள் முதல் 5 தினங்கள் சாப்பிட்டு வந்தால் ஆரோக்கியமான பெண்களுக்கு கருத்தரிக்கும். கருத்தரிக்கும் வரை 3 மாதங்கள் சாப்பிட்டால் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். அதிமதுரத் துண்டு ஒன்றை வாயில் அடக்கிக் கொண்டிருந்தால் வாயில் உமிழ் நீர் சுரக்கும். இந்த உமிழ்நீரை உள்ளுக்கு விழுங்கிக் கொண்டிருந்தால் தொண்டை கரகரப்பு நீங்கும், குரல் கம்மல் நீங்கிவிடும். தொண்டையில் உள்ள சளிக்கட்டு கரைந்து விடும். அதிமதுரச் சூரணத்தை தினசரி 1 தேக்கரண்டி அளவு சாப்பிட்டு வந்தால் ஆஸ்துமா நோயை கட்டுப்படுத்தலாம். சளி, இருமல் இருக்காது. தொண்டை சம்பந்தப்பட்ட தொல்லைகளும் நீங்கிவிடும். அதிமதுரம் 15 கிராம், சீரகம் 15 கிராம், வெங்காயம் 20 கிராம், சங்கம் வேர்ப்பட்டை 15 கிராம் இவைகளை பசும்பாலில் தெளித்து நன்றாக அரைத்து காலை வேளையில் 3 தினங்கள் மட்டும் சாப்பிட்டால் மஞ்சள் காமாலை தீரும். 3 தினங்களுக்கும் ஆகாரத்தில் உப்பு, புளி சேர்க்காமல் பத்தியம் இருக்க வேண்டும்.